ரிஷபத்துல பிறக்கிறாங்கனாலே பெண் சாபத்தோட அந்த குலத்துல ஏதாவது ஒரு பெண் சாபம் இருக்கும். அப்போ அந்த பெண் சாபம் இருக்கிற பட்சத்துல குலதெய்வம் அனுகிரகம் ரிஷபத்துல இருக்கவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு குலதெய்வம் தெரியாமையும் இருக்கும். நல்ல லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும். மது அருந்தக்கூடிய ஒரு நேரத்துல குரு அந்த இடத்துல ஒரு வேலையை காட்டுவார். எங்க புத்தி மாறுதுங்கிறதெல்லாம் குரு கவனிக்கும். அப்படி இருக்கப்போ ஒரு பாடத்தை கற்பிக்காம போகாது. அந்த குரு பலத்தை வாங்கிட்டு, அதாவது குருவோடைய பிளெஸிங்ஸ் தான் இவங்க வாங்கணும். குருவோட பிளெஸிங்ஸ் தாழ்ந்து பணிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்புல இருந்துட்டாலே குரு இவங்க காப்பாற்று. ஸோ இந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த குரு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் பண்ணுவாங்க? இப்போ ரிஷபம் தான் சுக்கிரன். சுக்கிரனுக்கு குரு பகை அப்படின்னு இருக்கப்ப இங்க குருவால சுக்கிரனுக்கு புரிய வைக்க ஒரு போராட்டம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் ஞானத்தை சொல்லக்கூடியவரா இருக்கப்போ, சுக்கிரன்கிறவர் ஆசைகள், அந்த டிசையர்ஸ், அந்த ஒழுக்கத்துக்கு வரணும். ரிஷபத்துல இருக்கவங்க அந்த ஒழுக்கத்துக்கு வர வரைக்கும் இந்த குரு சுக்கிரன் போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு தான் மரியாதைக்கான ஒரு ஒரு கிரகமா பார்க்கப்படுது இல்லையா? அப்போ இவங்களுக்கு வாழ்க்கையில மரியாதை வரணும் அப்படின்னா தன்னுடைய குருமார்கள் அப்படிங்கிறவங்கள இவங்க மதிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு முதல் தன்னோட டிசையர்ஸ் தான் எல்லாமே. இப்போ ரிஷபத்துல இருக்கவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம போய் சொல்றப்போ ஆல்ரெடி அவங்க மைண்ட் பிக்சடா தான் இருக்கும். நான் இவ்வளவுதான் கேட்பேன், இதுக்கு மேல் நான் கேட்க மாட்டேன், என்ன சொன்னாலும் இல்ல நீங்க அவங்கள தவறா பேசிட்டீங்க, நீங்க இப்படி பேசியிருக்க கூடாது. ஜென்ரலாவே ரிஷபத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ரிஷபத்துல பிறக்கிறாங்கனாலே பெண் சாபத்தோட அந்த குலத்துல ஏதாவது ஒரு பெண் சாபம் இருக்கும். அப்போ அந்த பெண் சாபம் இருக்கிற பட்சத்துல குலதெய்வம் அனுகிரகம் ரிஷபத்துல இருக்கவங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு குலதெய்வம் தெரியாமையும் இருக்கும். அப்படி குலதெய்வம் தெரியாமயே இருக்கிறப்போ இங்க குரு அப்படின்னு வரப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அவமானங்களை கொடுக்கற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கறத குரு செஞ்சிருவார். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஆசைகளாலேயே நீங்க அழியறீங்க. முக்கியமா அந்த மண் பெண் பொண் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போய் ஏதாவது ஒரு இஷ்யூஸ்ல மாற்ற மாதிரி, இது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் அவங்களுடைய ஆசைகள்னால பிரச்சனைகளை சிக்கக்கூடிய அமைப்பை குரு தசா காலங்கள்ல கொடுத்துருவார். புரிய வைக்கிறதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருவார். அதனால அந்த நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அப்படிங்கிற மாதிரி ரிஷபம் இருந்துடணும். சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அவங்கனால ஒரு ரிஷபத்துல இருக்கவங்கனால அவங்க யாராவது ஒருத்தவங்களை போய் இவங்க என்னுடைய குருன்னு ஏத்துக்கிறது நல்லது. அந்த குரு சொல்றதை கேட்டு இருந்துகிட்டாங்கன்னா குரு காப்பாத்திரும். எனக்கு அந்த குரு கிட்டயே கத்துக்கிட்டு அந்த குருவையே தவறா பேசுறதோ இல்ல அந்த குருவை தாண்டி நான் நல்லா வந்துருவேன், அந்த குருவையே ஒரு காம்படிட்டரா பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஒரு சில ரிஷபராசிக்கு உண்டு. அந்த மாதிரி அவங்க இருந்துட்டாங்க, தன்னை வளர்த்தி விட்டவங்களுக்கே ஒரு துரோகம் பண்ணணும்னு நினைச்சாலோ தாண்டி போகணும்னு நினைச்சாலோ குரு திசை வரக்கூடிய காலங்கள், அதாவது குரு திசைங்கிறது கோச்சார முறைப்படியும் வரும், அந்தர் திசை முறைப்படியும் வரும். குருக்குன்னு சில காலகட்டங்கள் இருந்தாலும், குருக்கு ஒரு 16 வருஷம் காலம் இருக்குன்னாலும் குரு இருக்கக்கூடிய இடம், ஒரு ராசியில போய் இருக்கக்கூடிய இடம் ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷ காலமும் ஏதாவது ஒரு பாடத்தை கற்பிக்காம குரு கிளம்பாது. அதே மாதிரி அந்த கோச்சாரங்கள்ல கூட ரிஷபத்துல இருக்காங்க, நல்ல லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு அந்த கோச்சாரம் அங்க குரு எங்கேயாவது ஒரு இடத்துல 6, 8, 12ங்கிற ஒரு விஷயத்துல போய் அந்த கோச்சாரத்துல அவங்களுக்கு அன்னைக்கு இருக்கு. எல்லா நாளும் நம்மளால கோச்சாரத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா ஒரு சில நேரங்கள்ல நான் சொன்னேன் இல்லையா, இந்த மண் பொன் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மது அருந்தக்கூடிய ஒரு நேரத்துல குரு அந்த இடத்துல ஒரு வேலையை காட்டுவார். எங்க புத்தி மாறுதுங்கிறதெல்லாம் குரு கவனிக்கும். அப்படி இருக்கப்போ ஒரு பாடத்தை கற்பிக்காம போகாது. அப்போ அந்த குரு பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இவங்களுக்கு. இவங்கெல்லாம் இந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்றது அப்படிங்கறத விட குருமார்கள் யார் இருந்தாலும் சரி, குரு ஸ்தலங்கள் எதுவா இருந்தாலும் சரி, ஏதாவது தனக்கான ரிஷியவோ இல்ல சித்தர்கள் வழிபாடு அந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறது அந்த குரு பலத்தை வாங்கிட்டு, அதாவது குருவோடைய பிளெஸிங்ஸ் தான் இவங்க வாங்கணும். குருவோட பிளெஸிங்ஸ் தாழ்ந்து பணிஞ்சு போகக்கூடிய ஒரு அமைப்புல இருந்துட்டாலே குரு இவங்களை காப்பாத்திடும். ஓகே மேம், இப்போ ரிஷபராசினியர்கள் குரு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்ப இவங்க இந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணாங்கன்னா இன்னும் அவங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கும் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு போகலாம்? சிறந்த பரிகாரமாவே இருக்கும். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். பொதுவாவே எல்லாருக்கிட்டையும் ஒரு பார்வை இருக்கு மேம். என்ன அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லிட்டாலே அத்தி சனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அதே குரு உங்க ராசியில இருக்காருப்பா அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு அவ்வளோ அளவு கடந்த மகிழ்ச்சி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா
குரு வந்துட்டாலே நமக்கு எல்லாமே நன்மையா நடக்கும் அப்படின்னு சொல்றது. சோ இந்த குரு நம்மளுடைய ஜாதகத்துல எங்கெங்க இருந்தா என்னென்ன மாதிரியான நன்மைகள் கொடுப்பாருன்னு முதல்ல சொல்லிருங்க. அதாவது ஒரு ஜாதக கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து குரு பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப வந்து கடகத்துல உச்சம் அப்படின்னு பார்க்குறப்போ, புதன் அப்படின்னு வரப்போ புதனுக்கு பகை, சுக்கிரனுக்கு பகை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாரி அ மகரத்துல அது நீசமடையுது அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாத்துக்குமே ஒரு புராண கதைகள் அப்படி இருந்தாலுமே, ஜென்ரலா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, குரு அப்படிங்கிறவர் வந்து தேவர்களுக்கு அவர்தான் குரு அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரன் அப்படின்னு பார்க்குறப்போ, அசுர குரு அப்படின்னு சொல்றப்போ, இவங்க 2 பேரும் பகையாளிகள் ஆயிடுறாங்க. புதன் அப்படிங்கிறது எல்லாமே லாஜிக்கலா திங்க் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறப்போ, குரு வந்து ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறப்போ, இவர் எல்லாமே வந்து பிலாசபிக்கலா பார்க்கக்கூடியவர் குரு. ஆனா வந்து புதனால பிலாசபிக்கலாலாம் பார்க்க முடியாது. என்ன லாஜிக்கோ, என்ன விஷயமோ அது ஷார்ப்பா போறப்போ, குருவால புதனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம போறப்ப, புதன் அமைப்பு இருக்காங்க. அதாவது மிதுனம், கன்னி அப்படிங்கிறவங்கலாம் வந்து புதன் தான் வந்து அதுக்கான லேண்ட்லார்ட் அப்படிங்கிறதே வந்து புதன். இந்த மிதுனத்துக்கும், கன்னிக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, இவங்க ஏதோ ஒரு வகையில அவமானப்படுற மாரியோ, இல்ல குருபலம் இல்லாத மாரியோ அப்படின்ற மாரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். மொத்தத்திலேயே ஜாதகம்னு பார்க்குறப்போ 6, 8, 12 இதுல குரு இருக்கு அப்படின்னாலே, அவங்க ஜாதக கட்டத்துல குரு இருக்கு அப்படின்னாலே, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது போக அ 1, 5, 7, 9, 11 இந்த ஸ்தானங்கள்ல 2லயும் குரு. இந்த ம். ஸ்தானங்கள்ல குரு இருக்கிறாங்க அப்படின்னா, நல்லது செய்வார். அவங்களுக்கு குரு திசை போறப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ம். சில பேத்துக்கு வந்து லக்னத்துல குரு இருக்கும். ஆனா அங்க நீசம் அடைஞ்சிருக்கும். அப்படின்லாம் ஒண்ணு இருக்கு. அப்படி நீசமே அடைஞ்சாலும் குருவ ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, குரு ஹெல்ப் பண்ணும். ஒரு சில சில பேத்துக்கு குரு பலமே இருக்காது. ம். அதாவது குரு இந்த நீசம் அடைஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு, மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கப்ப, அங்கதான் வந்து துர்மரணங்கள் நடக்கக்கூடிய அமைப்பும், நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய அமைப்பும், அதாவது எல்லாரும் சனிக்கு பயந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பயந்துக்க வேண்டியத குருக்கு தான் பயந்துக்கணும். குரு நல்லா இருக்கணும். குருவோடைய பலம் இல்ல அப்படின்னா, மிக பெரும் தாக்கத்த உருவாக்கிரும். அதாவது அந்த குடும்பத்துக்கு விமோச்சனம் அப்படிங்கிறது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ அ ஒரு சில ராசி அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த குடும்பத்துக்கே குருபலம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் அமைப்புள்ள ஜாதகங்கள்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, அ அவங்க ஃபேமிலில அந்த டீனேஜர்ஸால ஒரு முன்னுக்கு வராம போறது. திருமணம் அமையாம போகக்கூடிய அமைப்பு. எத்தன வயதானாலும் திருமணத்துக்காக ஏங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு அப்படிங்கிறதே வந்து குரு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது செழிப்பாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுது. குரு ஆரோக்கியத்தையும் குறிக்கும். நல்லபடியான ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு பேச்சுத்திறன், அந்த அறிவாற்றல் அந்த மாரி எல்லா விஷயங்களையும் குறிக்கக்கூடியது குரு. அப்படி பார்க்குறப்ப, இப்ப இந்த குரு வந்து கெட்டுட்டாரு அப்படின்னா, யாரு என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டே இருக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அவங்கள. ஒரு விஷயத்த சொல்லி அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கவே முடியாது. திரும்ப திரும்ப கேள்வி கேட்க வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ மீன ராசி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது குருவோடைய வீடாகவே இருந்தாலும், அங்க சந்திரன் ஒரு ப்ளே பண்ணும். அங்க சந்திரன் சரியா இருக்கணும். சந்திரன் சரியா இல்ல அப்படின்னா, அங்க குருவால ஹெல்ப் பண்ணவே முடியாது. அவங்க அவங்களுக்கு குரு நல்லா இருந்தா மட்டும் தான் லைஃப் ஒரு குரோத் அப்படிங்கிறது அவங்களுக்கு வரும். இல்லன்னா, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாரிலாம் வந்துரும். இப்ப தனுசுக்கும் குரு வீடா இருந்தாலும், அவருக்கும் குரு நல்லா இருக்கணும். இல்ல அப்படின்னா, தொழில் ரீதியா அவமானங்கள் அப்படிங்கிறத குடுத்துரும். அதனால இந்த உச்சம், நீச்சம் பகையாகவே இருந்தாலும், நம்ம சொல்றோம்ல திக்பலம் பெற்றிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த திக்பலம்ங்கிறது 6 வகையான பலன்கள். அந்த 6 வகையான பலன்கள்ல ஏதோ ஒரு பலன் அடைஞ்சா கூட தப்பிச்சுக்குவாங்க. இல்ல அப்படின்னா, நீசம் அடையுதுங்கிறப்போ, குரு தசை போறப்போ மிக மிக கவனம் அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்கும் குரு தசை போதா, வாவ் சூப்பர்ன்னு நம்ம வாழ்த்திற முடியாது. ம். குரு இருக்கக்கூடிய இடத்த பொறுத்தும் அது அமையும்.